Dear devotees, happy Tamil New Year to all of you. The Merton Tamil School have been part of the temple for the last 25 years. So they recently, a few weeks ago, celebrated their Silver Jubilee with a wonderful drama day and with lots of speeches and lots of celebration. I'm wearing the sari that they gave me. So I hope it looks beautiful. Well, the sari looks beautiful, we'll say. So we're going to start the program. I'm going to hand over to Mr. Punyamurthy, who will be doing the comparing for the rest of the program. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா எல்லாருக்கும்? கையில் எடுத்து விம்பிள்டன் விநாயகப் பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் தித்திக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நலமும் வளமும் கரம் கோர்த்து வாசல் வந்து மலர்கள் சொரிய மனமெங்கும் மகிழ்ந்து ததும்பும் ஆண்டாக மலர சித்திரை திருநாளை மேட்டன் தமிழ் பாடசாலை பெருமையுடன் வரவேற்றுக் கொள்கிறது. அந்த வகையில் இப்பொழுது இங்கிருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த சிறார்கள் இங்கே தேவாரம், தமிழ் வாழ்த்து, சித்திரை புந்தாட்டை பற்றிய உரை, அதனைத் தொடர்ந்து ஒரு விசித்திரமான நாடகம் இங்கே அரங்கேறவிருக்கின்றது. மேட்டன் பாடசாலையின் 25வது ஆண்டு விழாவில் மேடையேறி பரிசு பெற்ற அந்த நாடகத்தை எல்லோரும் கண்டுகளித்து அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இப்பொழுது இங்கே ஆரம்பமாகின்றது. இறைவன் துதிபாடி எமது மேட்டன் தமிழ் பாடசாலை மாணவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அந்த வகையில் ரித்தீஷ் ரஞ்சன், ரினிட்டா ரஞ்சன், நிகேதன் செந்தில்நாதன். திருச்சிற்றம்பலம் நிறை கலலரவம் சிலம்பொலியலம்பும் நிமல நீரணித்திரு மேனி வரை கதுமகளோர் பாகம புனந்த வடிவினர் கோடியணி விடையர் கரை கலும் சந்தும் காரகி பிளவும் அனகரும் கரமணி வரன்றி உரை கடலோதம் நித்திலம் கோலிக்கும் கோணமாமரை அமர்ந்தாரே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளா அணியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாத பத்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே நான் திருப்புகழ் பாடி வித்தமாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்காக
ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தக ஞான சக்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே முத்தியே சேர்வதற்கருள்வாயே வான்முகில் வலாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஓம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விம்மில்தன் விநாயகப் பெருமான் திருவடி போற்றி 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 திருச்சிற்றம்பலம். நன்றி. இதனைத் தொடர்ந்து இப்பொழுது சித்திரை புத்தாண்டு பற்றிய ஒரு சிறிய ஒரு உரை, அதை தருவதற்காக 3ஆம் வகுப்பு மாணவன் ரித்தீஷ் ரஞ்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கே உங்கள் அவருக்குரிய கரகோஷத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரித்தீஷ் ரஞ்சன். நான் மேர்டன் தமிழ் பாடசாலையில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் வாழும் தமிழர்களால் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. பிறந்திருக்கும் வருடம் விசுவாவசு ஆகும். மருத்து நீர் வைத்து நீராடி ஆலய வழிபாட்டுடன் நாம் புது வருடத்தை வரவேற்கிறோம். இன்று இனிப்பு, புளிப்பு மற்றும் கசப்பு ஆகிய 3 சுவைகளையும் கலந்த உணவை இறைவனுக்கு படைப்போம். ஏனெனில் பிறந்திருக்கும் வருடத்தில் வரப்போகும் துன்பங்கள் எனும் கசப்பு மகிழ்ச்சி எனும் இனிப்பாக மாற வேண்டும் என்பதை உணர்த்த. புத்தாண்டு என்பது புதிய தொடக்கம் மட்டுமல்லாமல் நம் பண்பாடு மற்றும் மரபுகளின் சிறப்பை அறியும் ஒரு நாள். இந்த மகிழ்வான நாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ரித்தீஷ் ரஞ்சன். எங்கே அவருக்குரிய கரகோஷத்தை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது அனைவருக்கும் எதிர்பார்த்திருந்த நாடகம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மேட்டன் தமிழ் பாடசாலையின் ஆசிரியர் திரு முத்துக்குமார் மாஸ்டரின் நெறியாழ்க்கையில் இதோ அரங்கம் காண இருக்கின்றது.
25வது வெள்ளி விழாவிலே அரங்கேறி பரிசு பெற்ற இந்த நாடகம் இதில் உள்ளுக்குள்ள நிறைய ஒரு சூட்சமான கதை இருக்குது. அதை நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நாங்கள் விடுற பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இது இருக்குது இல்லையா, அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விழிப்புணர்வான நாடகம். இப்பொழுது நான் ஒளிவாங்கியை உங்கள் கரவசத்துக்கு மத்தியில் எமது முத்துக்கார் மாஸ்டர் வரை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். அத்துடன் எமது சித்திர புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் முன்னிலையில் எமது மேட்டன் தமிழ் பாடசாலை மாணவர்கள் விநாயகப் பெருமான் பற்றிய திருவிளையாடல்களில் ஒரு சிறிய சம்பவத்தை நாடகமாக காண்பித்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் காண்பிப்பது. இந்த நாடகத்தின் மூலப்பகுதி யாதெனில், தந்தையாராகிய சிவாச்சாரியார் விநாயகப் பெருமானுக்கு நித்தம் தாராளமாக பூஜை செய்வதும் அர்ச்சனை செய்தும் அவர்கள் பெற்ற அருள்களையும் விட சிறிய வயதுடைய அவரது மகன் அம்பி தனது புத்திசாதுரியத்தால் ஞானத்தையும் அதீத அறிவையும் பெறுகிறான். அவை எப்படி என்று மாணவர்களின் நாடகத்தில் நீங்கள் காணலாம். நன்றி. நன்றி மாஸ்டர். இதோ அரங்கம் காணுகின்றது பிள்ளையார் சாப்பிட்டார். கேக்குதா? 5ஆம் வகுப்பு மாணவர்களின் நடிப்பில் இப்பொழுது நீங்கள் அவர்கள் உங்களுக்கு நடித்து காட்டவிருக்கின்றார்கள். இதோ அரங்கம் காணுகின்றது பிள்ளையார் சாப்பிட்டார். அம்பி, நான் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் செய்யணும். நீ போயிட்டு வா. நான் பிள்ளையார சாப்பிட பார்க்க வேணும். பிள்ளையார் சாப்பிடுறதே எவரும் பார்க்க முடியாதப்பா. நீங்கள் மட்டும் பார்க்கலாமா? நெய்வேத்தியம் செய்வது பார்த்தா தப்பில்லை. நீ பாடசாலைக்கு போகணும். நீ போ. நான் போயிட்டு வரேன் அப்பா. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஏண்டா இப்படி பறக்குற? எலித்தானியால் பள்ளம் தோண்டலாம். குருவே, அம்பி உங்கள் பாடத்தை சரியாக கேட்கவில்லை. சரி, அதை நேற்று படித்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். அதில் வரும் சொல் பூர்வீக. அது என்ன? அம்மா ஒரு குளக்கட்டை செய்வாவ, அதுக்குள் இனிப்பாக வைப்பாவ. அதன் பேர் தான் பூனிமிதம். மண்டு மண்டு, உன்
உன்னை படைத்த அந்த பிரம்மாவே வந்தால் திருத்த முடியாது. சாஸ்திரி அம்மா, சாஸ்திரி அம்மா. வாங்கோ குருஜி வாங்கோ. என்ன ஆச்சு? அம்பி என்ன பண்ணினான்? ஏதாச்சும் பண்ணினா பரவாய், சரியான மண்ணு. ஐயோ பெரியவர், நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ. எப்படியோ மனசு பண்ணி என் குழந்தையை புத்திசாலி ஆக்கணும். இங்க பாருங்கோ, என்னால இயன்ற முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன். மண்டையில ஒன்னும் ஏற மாட்டேன் என்று ஏதாவது உங்கள் கோவிலில மணி அடிக்க அனுப்புங்கோ. நான் வாரேன். மகேஸ்வரா ஹரிஓம் யோய பிரஜோதயம். பிள்ளையார் அப்பா, உனக்கு என் ஆத்துக்காரர் நித்தமும் பூஜை செய்கிறார். அபிஷேகர் அர்ச்சனைகள் தவறாக செய்கிறாரு. ஏனே அவர்களின் பிள்ளையை பார்த்து சிரிக்க வைத்திட்டியே. இனிமேல் என் குழந்தைக்கு கல்வி ஞானம் வராதா? சொல்லு விநாயகரை, சொல். நாம் பண்ணன பூசை பற்றி நாமே திரும்ப சொன்னால் பலன் கிடையாது, உனக்கு தெரியாதா? இன்னும் மன்னிச்சிடுங்கோ, என்னால தாங்க முடியல. எல்லாம் பூர்வ ஜென்ம பலன், நடக்கிற படியே நடக்கும். நான் கவலைப்பட்டு என்ன ஆகும்? நமஸ்காரமா. யாரு? நம்ம லக்ஷ்மியா? வாமா, ஏது இவ்வளோ தூரம்? என்ன மாமா, நாளை காலை நம்ம ஆத்த கல்யாணத்தை நடத்த வேண்டாமோ? ஞாபகம் இல்லாமல் இருக்கிறீங்க? ஓ அதுவா, ஞாபகம் இருக்கு. ஆனால் நாளை காலை யார் பிள்ளையாருக்கு பூசை பண்ணுவர் என் யோசிச்சிருக்கு. என்ன மாமா, நம்ம அம்பி செய்ய மாட்டாங்க. யாரு? என் பிள்ளை அம்பியா? அவன் சுத்த மண்டு. நம்ம குழந்தையை பற்றி நீங்களே எப்படி பேசலாமா? என்ன பூஜை பண்ணி நெய் வைத்தியம் வைப்பது அவ்வளவுதானே, அது கூட பண்ண மாட்டானா நம்ம அம்பி? பூனல் போடாமல் எப்படி பூசை செய்வான் என் யோசிக்கிறேன். குழந்தை மனசு சுத்தமானது, அதுவே போதுமானது. அனுப்பி வைவங்கோ. அவனுக்கு மாசே. ஆமண்ணா, 4 தரம் மந்திரத்தை சொன்னாதான் அவனுக்கு பழக்கம் வரும். சரி, அவனே பூசை பண்ணட்டும். சரி, அவனே பூசைக்கு அனுப்பிவிட்டு உன் கல்யாண வீட்டுக்கு வந்துடுவேன். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். விநாயகா, இனிமேல் எல்லாம் நல்லதாய் நடக்க வேண்டும். அம்பி, அம்பி. என்னம்மா? அம்பி, நீ இன்றைக்கு முதல் பூஜை பண்ண போறாய். அதனால சர்க்கரை பொங்கல், அதிரசம், கொழுக்கட்டை எல்லாம் தாரேன். பூஜை பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுது. ஆனால் பூஜை எப்படி செய்யறதம்மா? இதோட மந்திரம் சொல்ல வேற, அது எனக்கு தெரியாதம்மா. மந்திரம் சொல்ல வேண்டாம். பகவானை பார்த்து இந்த லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்க வேணும், எனக்கு ஞானத்தை கொடு என்று வேண்டிக்கொள். நிச்சயமாக பகவான் உன் பூஜையை ஏற்றுக்கொள்வார். சரி, பூஜைக்கு போயிட்டு வாரு. பிள்ளையாருக்கு பெரிய வயிறு, அப்ப நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்லை, பிள்ளையார் சாப்பிட்டோம். பிள்ளையாரப்பா, நானே வந்துள்ளேன். இந்த பட்சணங்களை எல்லாம் உனக்கு தான், வந்து சாப்பிடு. இந்த அம்மா தான் சொன்னாவே நீ எல்லாத்தையும் சாப்பிடுவாய் என்று. இந்த அப்பா மட்டும் கொடுத்தா நீ சாப்பிடுறாயோ? நீ இப்ப வரவில்லை என்றால் நான் உண்மையில் முட்டி அடித்து செத்து போயிடுவேன். சாப்பிடு பிள்ளையாரப்பா, சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, சாப்பிடு பிள்ளையாரப்பா. நான் உண்ட விட்டேன். ஒன்றும் இல்லை, பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டார். என்னடா கடை அளக்கிற? யாருக்கு போய் சொல்லுக்கிற? இவர் உள்ளே இந்த எல்லாம் தின்னுட்டு நம்ம கிட்ட வந்து போய் சொல்லுறார். 4 போட்டாதான் சரி வரும். என்னாச்சு? ஏன் குழந்தையை மிரட்டுறீங்க?
நைவேத்திய பட்சணங்களை எல்லாம் பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார் என்று சுட்டு போய் சொல்லுறானுங்க. ஓமம்மா, பிள்ளையார் தான் சாப்பிட்டார். பாத்தீங்களா, அவ்வளவு பிரமாண்டமான பொய் சொல்லுறாங்க. குழந்தையிடம் பொறுமையாக கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. என்னாச்சு, உண்மையை சொல்லுடா. பிள்ளையார் தான் சாப்பிட்டார். ஐயோ, அதையே சொல்லி சாதிக்கிறாங்க. பச்சனங்களை கீழே போட்டுட்டியா அல்லது யாராவது பறிச்சுன்னு போட்டாங்களா? உண்மையை சொல்லு. ஏன் அம்மா, நீங்களும் பிராணனை வாங்குறீங்க? பிள்ளையார் தான் சாப்பிட்டார். குருக்களாயா, உங்க பிள்ளையாண்டா? கொஞ்சம் பொறுங்கோ, நான் யாத்திரையும் கேட்டுதான் வந்தேன். அம்பி, என்ன நடந்தது? பிள்ளையார் தான் சாப்பிட்டார். இப்படியே போய் சொல்லிக்கிட்ட எல்லாருமே மாத்துறான் குருக்குலாயார். உண்மையை சொல்லு, யார் சாப்பிட்டார்? பிள்ளையார் தான் சாப்பிட்டார். பிள்ளையார் எப்படி சாப்பிடுவார்? இவ்வளவு காலம் இப்படி நடக்கலையே. இவன் போய் தான் சொல்லுகிறான். திரும்ப திரும்ப அதே சொல்லுறானே. உன்னை நான் விட மாட்டேன். சொல்ல உண்மைய. பிள்ளையார் தான் சாப்பிட்டார். உண்மையை சொல்ல. பொய் சொல்ல மாட்டானா? அப்ப நான் பொய் சொல்லல. நிறுத்துங்கோ. ஏன் இப்படி மிருகமாக நடக்கிறீங்க? 20 வருஷமாக சாத்திர சம்பிரதாயத்தோடு நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தரிசனம் தராத பிள்ளையார் இவனுக்கு தரிசனம் கொடுத்து விட்டாரா? ஓம் என்ற கூட சரியா சொல்ல தெரியாத இவன் கொடுத்த பச்சனங்க சாப்பிட்டாரா? பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பிள்ளையாருப்பா. பிள்ளையார் தான் சாப்பிட்டார். 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 அம்மா, குழந்தை தூங்கிட்டானா? ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்தானா? ஏதாவது சாப்பிட்டானா? ரொம்ப கருணைதான். வெறி பிடிச்சவ மாதிரி பிள்ளைய அடிச்சதால அவன் திரும்பி கூட படுக்க முடியல. துடிச்சு கொண்டே இருக்கிறான். அப்ப கூட பிள்ளையார் தான் சாப்பிட்டார், பிள்ளையார் தான் சாப்பிட்டார் என்று புலம்புகிறான். எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை தனியா பூஜை பண்ணதுனால தருமாறுகிறானோ? இல்ல, எல்லாம் என்னாலே வந்ததுதான். பிள்ளையார நேரே வந்து சாப்பிடுவார் என்று சொல்லி அனுப்பினார். அதனால ஏதும் பெருமை விட்டதோ? பிள்ளையாரு, குழந்தை தெரியாம தப்பு பண்ணினா மன்னிச்சிடு. ஏன்னா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, பொறுப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீர்கள்? அம்பிக்கிட்ட நெய்வேத்தியத்தை கொடுத்து விடு. நல்லா இருக்கு. குழந்தை நேற்று வாங்கின அடி போதாதா? ஏன் அவனை அப்படி சோதிக்கிறீங்க? இந்த பாரு, ஆலய தன்மாத்தாவோட கோவில் விடியமாக முக்கியமாக பேச வேண்டி இருக்கு. அம்பி, என்னப்பா? இன்றைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணது நிஜமாவாப்பா? நிஜமாகத்தான். இந்த தட்டு மற்றும் நெய்வேத்திய பட்சணங்கள் போயிட்டு வா. போயிட்டு வாரேனப்பா. ஐ, இன்றைக்கு பிள்ளையார் என் கையால் தான் சாப்பிட போறார். பிள்ளையாரப்பா, நானே வந்துள்ளேன். இந்த பட்சணங்கள் எல்லாம் உனக்கு தான். வந்து சாப்பிடு. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த அப்பா தான் உனக்கு பூஜை செய்ய சொல்லி அனுப்பினவர். நேரமாக வந்து சாப்பிடு. நேற்று வந்து சாப்பிட்டாயோ அதே மாதிரி இன்றைக்கு வா. நீ இப்ப வரவில்லை என்றால் நான் நேற்றை மாறி முட்டிப்பேன். பிள்ளையாரப்பா, என்ன வேண்டும்? நேற்று வச்சதெல்லாம் சாப்பிட்டாயோ? யாரும் நம்பி இல்ல. என்ற அப்பா இன்னும் அடி அடி என்று அடிச்சிட்டார். நீ வந்து தடுத்திருக்கலாம்ல. சாப்பிடுறது நீ, அடி வாங்குற நானா? சரி சரி, நீ பசியோடு இருப்பாய். வந்து சாப்பிடு. அம்பி, இனியாரை உன்னை சந்திக்கப்பட மாட்டார்கள், அடிக்கவும் மாட்டார்கள். கேளு, உனக்கு என்ன வேண்டும்?
வேண்டியதை கேள். எனக்கு புத்தி வேணும். எல்லாரும் இந்த மக்கு மக்கு மண்டு சொல்லுறார்கள். எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தா. அவ்வாறே ஆகட்டும். என்னை பற்றியும் என்னை ஈசன் பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ நீதியில் நிலையாகும் என்று உதவிட்டேன். தேவார திருவாசகம் முதலியவற்றை நீ தொகுத்து திருமுறைகளில் மகிழ்ந்த புகழ் பெருமையாக கமல் உள்ளவரை உன் புகழ் தலை கட்டேன். அம்பி அம்பி அப்பா, நான் உன்னை தப்பாக நினைச்சிட்டேன். உண்மையாகவே பிள்ளையா தான் சாப்பிட்டார். சரணம் சரணம் கணபதியே, சரணம் சரணம் கணபதியே, சக்தியே மைந்தா கணபதியே, வரணும் வரணும் கணபதியே, வந்தே அருள்வாய் கணபதியே, சரணம் சரணம் கணபதியே. நாடகம் பிள்ளையார் சாப்பிட்டார். தனுஷ் மகேஸ்வரன் சிவச்சாரியாராகவும், அஸ்மிதா ஐங்கரன் சிவச்சாரியார் நன்றியாகவும், சயூரன் சிவகாந்தன் சுபாஸ்காந்தன் இவர்களின் மகனாகவும், சயூரி அருள்மொழி ராமன் குருஜியாகவும், அஸ்வின் கதிரேசன் அடியவர்களாகவும், ரேசன் அரிச்செல்வன் அவரும் அடியாராகவும், பிரியா மயூரன் பிரதம சிவாச்சாரியராகவும் உறவினராகவும், ஜெசிதா ஜெயச்சந்திரன் நிஜ பிரியாராகவும் நடித்துள்ளார்கள். இந்த நாடகத்தை நெறிப்படுத்தி நமது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு முத்துக்குராஜ் மாஸ்டரை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி நன்றி. பிடிச்சிருக்காங்க. இறுதியாக நாங்கள் தமிழ் பாடசாலை மாணவர்கள், அதாவது 3ஆம் வகுப்பு ஆசிரியர் இந்துமதி கதிரேசன் அவர் நெறியாக்கையில் இந்த உரை நடந்தது. கமலா பராபரன் ஆசிரியரின் நெறியாக்கையில் தேவாரம், பன்னிசை, அதனைத் தொடர்ந்து தமிழ் வாழ்த்து இதனை நடக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக நான் இங்கே அழைப்பது ரியா மயூரன். எங்கே உங்கள் கரவசம்? காயத்ரி நந்தகுமார், கசானி சிவாஸ்காந்தன், ஜாதிரி அருள்மொழி ராமன், சயூரி அருள்மொழி ராமன். நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தான தன தன தான தன தன தானன தந்தானே, தான தன தன தான தன தன தானன தந்தானே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியதே, வாழ மறந்த தனித்து மறந்திடும் வன்மொழி வாழியதே. வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியதே, எங்க தமிழ் மொழி என்றென்று வாழியதே.
சூழலை நீங்க தமிழ் மொழியோங்க துளர்கதை அகமே தொழிலை வினைகள் தொழிலை அகன்று சுடர்க தமிழாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமருந்த தனைத்து மருந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே மலரி மலர் Could I have another round of applause for all the teachers? The real amazing thing about Merton Tamil School is that all these children have been born and brought up here, and they've learned their Tamil through Merton Tamil School. And that's such a joy to see that the next generation is taking the language forward. But it's not just the language, they're bringing their culture and their religion as well, as you saw in the play, but also in the way that they pray in the temple before they start their class every Sunday, and how the Thevarams and the other Pandisay is brought into their classes. So this is one of the plays, one of the beautiful play that you saw there. Was one of the plays, did it win the prize? Second prize. It won second prize in the, so you have to imagine what the first prize was. So we are so proud of all the children who take part that we'll be giving opportunities for as many plays as we can throughout the year. We've already pushed one ready for the Pungavanam during our Tiruvalla time as well. So we'll make opportunities because these children are incredibly amazing. They're able to act so beautifully in a language which is not their, well, it is their mother language, but English is the first language that they have learned. And for them to be able to do that is such a credit to all their dedicated teachers, many who've come here today to support the children in the program today. Tamil New Year is a really difficult time for us to do a cultural program because there are so many people who are coming just to do Archana for Ganesha and then to go. So despite that, these children are so professional. They're not fazed by the fact that so much noise is going on and so many different things are happening. And that's how the teachers have taught them to be calm and to be courageous when they're doing their performances. So I think a huge round of applause for all the children who took part. And then a huge round of applause for all the teachers who taught them. And then a special round of applause for all the parents who brought them up so beautifully. So I pray that Lord Ganesha showers his blessings on all these special, special children, the teachers and the parents who bring them with such dedication every Sunday. We look forward, as always, to seeing you on each of our cultural programs for our major festivals. And we wish you a very happy Tamil New Year. Thank you. Thank you.